வணக்கம் எல்லாருக்கும். குளிரையை பற்றியே அதிகமாக மான்ட்ரியல் எல்லா பகுதிகளிலுமே, டொரண்டோ, அமெரிக்காவில் பற்றி இப்பொழுது காலநிலைகளுடைய மாற்றங்களை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கூடுதலாக அமெரிக்காவை பொறுத்த மட்டிலே மிக 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 கிட்டத்தட்ட 17 மாநிலங்களிலே அதிகமான பாதிப்புகள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அவசர நிலைமை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மணித்தியாலங்கள் ஒவ்வொரு நாளுமே விமானங்களுடைய அமெரிக்காவினுடைய வருகை மிக மிக குறைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்று 25ஆம் தேதி 11,000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக இன்றைய மிக முக்கியமான செய்திகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் மிக மிக மோசமான காலநிலைகளுடைய மாற்றங்கள் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் 5 லட்சத்துக்கும் அதிகமானவர்களுக்கு மின்சார வசதி இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் மக்கள் அப்படின்ற ஒரு விடயம். அது மட்டுமல்லாமல் அதிகமான கடுமையான குளிர் ஞாயிற்றுக்கிழமை இன்று அப்படியே தொடக்கமாக நாள் முழுவதும், அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாகவே இன்னும் இருக்க போவதாக இன்றைய செய்திகள் பல எதிர்வுகள் கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று டொரண்டோ பகுதிகளிலும் கனடாவை பொறுத்த மட்டிலே பல மாநிலங்களிலே கனடாவிலுமே அதிகமான குளிர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகமாக டொரண்டோ மாநகரங்களில் விமானங்கள் முதல் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மின்சாரம் சில பகுதிகளுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதிகமான பனிப்பொழிவுகள் ஏற்படலாம் என சுற்றாடல் நிறுவனமும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பல பாடசாலைகள் நிறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் மூலமாக டொரண்டோவிலே தெரிவிக்கப்படுகின்றது. கூடுதலான விபத்துக்கள், நூற்றுக்கணக்கான வாகன விபத்துகளும் அதிகமாக டொரண்டோ மாநகர பகுதிகளிலே பதிவாகி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவசியமில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும். நிகழ்ச்சிகள் எல்லாமே இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வெளியிலே நிற்கக்கூடிய நிகழ்ச்சிகள், மக்கள் வெளியிலே போக முடியாத அளவுக்கு குளிர் காரணமாக. மான்ட்ரியலை பொறுத்த மட்டிலே குளிர் அதிகமாகவே இருக்கிறது. இன்று இரவு 15 தொடக்கம் 25 சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவுகள் ஏற்படலாம் என எதிர்வுகள் கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே நாளை காலை பொழுதிலே வழமையாகவே சில பாடசாலைகளுக்கு விடுமுறை நாள் விடுக்கப்பட்டிருக்கிறது. சில பாடசாலைகள், ஏனைய பாடசாலைகளை பற்றிய விவரங்கள் எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஆகையினால் வழமையாகவே நடைபெறும் என்று நினைக்கின்றோம்.